இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படின்ற ஜியாகிரஃபி டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் வரும். ஸோ இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Earth is covered by water which occupies 71% and land that occupies 29% of the Earth's surface. The surface of the Earth is not even because it has lofty mountains, deep oceans and other landforms. ஸோ எர்த்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டரால் வந்து 71% ஆக்குப்பை இருக்குது. லேண்ட் பார்த்திங்கன்னா வந்து 29% ஆக்குப்பை இருக்குது. ஸோ கடல் தான் தண்ணி தான் பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து அதிகமாக ஆக்குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி 71 போக மீதி 29% தான் பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குது. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் பார்த்திங்கன்னா வந்து ஈவனாக இருக்காது, அதாவது சமமாக இருக்காது. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து லாஃப்டி மவுண்டன்ஸ் இருக்கும். ஸோ டீப் ஓஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதர் லேண்ட் ஃபார்ம்ஸும் இருக்கும். ஸோ அதர் லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ். செகண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ், பிளாட்யூ, பிளைன்ஸ். தேர்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வேலிஸ், பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் என்ன பார்த்தோம்? காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் பார்த்தோமா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். The vast land mass on the earth are called continents and the huge water bodies are called oceans. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய நிலப்பரப்பு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எர்த்தில் இருக்கிறதுலாம் காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேஸ்ட் லேண்ட் மாசஸ். ஸோ நிறைய லேண்ட்ஸ் மாசஸ்லாம் வந்து காண்டினென்ட்ஸ் சொல்கிறோம். அதே ஹியூஜ் வாட்டர் பாடிஸ், நிறைய தண்ணி இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். There are 7 continents. They are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. அதில் ஏஷியா பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் காண்டினென்ட், ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா அதில் ஸ்மாலஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Apart from continents, there are 5 oceans located on the Earth's surface. They are Pacific, Atlantic, Indian, Southern and Arctic Ocean. Among these oceans, Pacific Ocean is the largest and the Arctic Ocean is the smallest. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து 5 ஓஷன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் காண்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், சதர்ன் அண்ட் ஆர்டிக் ஓஷன். அதில் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் தான் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட், ஆர்டிக் ஓஷன் தான் ஸ்மாலஸ்ட். ஸோ இங்கே வந்து காண்டினென்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா தான் லார்ஜஸ்ட், ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்துமஸ்ன்னு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. a narrow strip of land which connects two large land masses or separate two large water bodies. ஸோ 2 லேண்ட் மாஸை வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் பண்ணுறதோ இல்லை வந்து 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ் வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இஸ்துமஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் என்னென்ன பார்த்தோம்? மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ், பிளைன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மவுண்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதான் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ். ஸோ மவுண்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ஃபார்மில் வந்து ஒரு அபவ் ரைசிங்கில் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ரைசிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் அபவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் ஹேஸ் அ ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இஸ் கால்டு மவுண்டன். ஸோ ஸ்டீப் ஸ்லோப் இருக்கு இல்லையா? இப்படி ஸ்டீப் ஸ்லோப் இருக்கு இல்லையா? மவுண்டன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நிலத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ 600 மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டீப்பாக போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மவுண்டன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோலேஷன் ஆர் இன் குரூப்ஸ். ஐசோலேஷனாக ஒன்று மவுண்டன் வந்து தனியாகவும் இருக்கும். ஸோ இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து அதாவது குரூப்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் த மவுண்டன்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் லார்ஜ் ஏரியா கண்டினியூஸ்லி இட் இஸ் கால்ட் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மவுண்டன் ரேஞ்ச் அப்படியே வரிசையாக போயிட்டே இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மவுண்டன் ரேஞ்சுன்னு சொல்கிறது. ஸோ லார்ஜ் ஏரியாவுக்கு கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறோம். These ranges stretches from 100 or thousands of kilometers. ஸோ 100லேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து போயிட்டே இருக்கும். ஹிமாலயாஸ் ஆஃப் ஏஷியா, த ராக்கி மவுண்டன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் ஆண்டீஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா ஆர் சச் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராக்கி மவுண்டன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டீஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காலாம் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆண்டீஸ் மவுண்டன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ ஆண்டீஸ் மவுண்டன் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மவுண்டன் ரேஞ்ச் வந்து இருக்குது உலகத்துலேயே. த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மவுண்டன் இஸ் நோன் அஸ் பீக். ஸோ ஹையஸ்ட் மவுண்டனை வந்து பீக்குன்னு சொல்லுவோம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பீக், 8848 மீட்டர்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ விச் கண்ட்ரிஸ் மவுண்ட் எவரெஸ்ட் லொக்கேட்டட் இன்? ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நேபாளில் வந்து இருக்கும்.
ஸோ மவுண்டன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரிவர்ஸ். தி ப்ரொவைட் ஷெல்டர் டு ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஸோ அதான் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்க்கு வந்து சோர்ஸஸாக இருக்குது. ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா அதாவது பிளான்ஸ் அனிமல்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி இந்த மவுண்டன்ஸ் தான் இருக்குது. டூரிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. டூரிங் சம்மர் பீப்புள் கோ டு மவுண்டன் ரீஜன்ஸ் டு என்ஜாய் த ப்ளீசிங் கூல் வெதர். உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு அண்ட் ஏலகிரி ஆர் சம் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து டூரிசம் வந்து ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும். சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா வந்து மவுண்டன் வந்து பீப்புள் வந்து மவுண்டனுக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏன் பார்த்திங்கன்னா வந்து கூல் வெதர் வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு, ஏலகிரிலாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்யூஸ் பார்க்க போகிறோம். பிளாட்யூஸ் ஆர் த எலிவேட்டட் பொசிஷன் ஆஃப் த எர்த் தட் ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை ஸ்டீப் ஸ்லூப்ஸ். ஸோ பிளாட்யூ பார்த்திங்கன்னா அது ஒரு எலிவேட்டட் தான், அதாவது ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிளாட்யூ. ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், எலிவேட்டடாக தான் இருக்கும், மவுண்டன் ஒட்டி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து எலிவேட்டடாக இருக்கும், அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு டேபிள் போட்ட மாதிரி இருக்கும் அந்த பிளாட்யூ பார்த்திங்கன்னா. The elevation of plateau may be few hundred meters or several thousand meters. ஸோ அந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு few hundred metersக்கு இருக்கும், இல்லை several thousand metersக்கு இருக்கும். Tibetan plateau is the highest plateau in the world. ஸோ highest plateau எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து Tibetan plateau தான். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா roof of the world அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த flat topped part of the plateau is called table land. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் டேபிள் லேண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The plateaus are generally rich in minerals. ஸோ நிறைய அந்த பிளாட்யூஸில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கனிம வளங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து பிளாட்யூஸில் வந்து நிறைய கனிம வளங்கள் இருக்கும். ஸோ அதில் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ எங்கேன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில், நம்ம இந்தியாவில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் வந்து நிறைய மினரல் ரிச் பிளாட்யூஸ் வந்து இருக்குது. ஸோ தேர்ஃபார் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் லிவிங். ஸோ இங்கே வந்து சுரங்க தொழிற்சாலை வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து இங்கே இருக்க பீப்புள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த டெக்கான் பிளாட்யூ இன் பெனின்சுலார் இந்தியாஸ் ஆஃப் வால்கானிக் ஆரிஜின். ஸோ டெக்கான் பிளாட்யூ பெனின்சுலார் இந்தியாவில் இருக்க டெக்கான் பிளாட்யூ பார்த்திங்கன்னா வந்து ஸோ வால்கானிக் ஆரிஜின். ஸோ அந்த வால்கானிக் பாறைகளால் ஆனது தான் பார்த்திங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்கான் பிளாட்யூவால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வால்கனோ ஸ்டோன்ஸால் ஆக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தர்மபுரி பிளாட்யூ, கோயம்புத்தூர் பிளாட்யூ அண்ட் மதுரை பிளாட்யூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ அடுத்த பிளெயின்ஸ் பார்ப்போம். பிளெயின்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட். ஸோ இந்த பிளெயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறது தான் பிளெயின்ஸு. ஸோ இது எங்கே நார்மலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து மவுண்டன் அடிவாரத்துக்குள்ள, ஸோ இல்லை ஏதாவது ரிவர் இல்லைனா கோஸ்டல் ஏரியாஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பிளெயின்ஸ் வந்து ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ பிளெயின்ஸ் ஆர் யூஷுவலி less than 200 meters above sea level. ஸோ less than 200 மீட்டர்ஸில் வந்து above sea level வந்து 200 meters வந்து இருக்கும். less than 200 meters above sea level அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் they may be rolling or undulating. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சமமாக இருக்காது, பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து ரோலிங்காகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட் பிளெயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை ரிவர்ஸ் அண்ட் த ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ ரிவர்ஸ் மூலமாக அதோட சார்ந்த ரிவர் ட்ரிபியூட்டரிஸ் மூலமாகவும் இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீஸ் பிளெயின்ஸ் ஆர் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபார் அக்ரிகல்ச்சர் டியூ டு அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபெர்டைல் சாயில். ஸோ இந்த பிளெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபெர்டைல் சாயிலாகவும் இருக்கும். they are most suitable for human inhabitation. ஸோ ஹியூமன் இன்ஹாபிட்டேஷனுக்கு மனிதர்களுக்கு வாழ்கிற தகுதியான இடமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ரீஜனாக இருக்குது இந்த வேர்ல்டு. ஸோ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் லைக் மெசபோட்டோமியன் இண்டஸ் சிவிலைசேஷன் டெவலப்ட் இன் ரிவர் பிளெயின்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இண்டஸ் சிவிலைசேஷனை பார்த்துருப்போம். ஏன் வந்து சிவிலைசேஷன் மக்கள் வந்து அவங்க வாழ்க்கை வந்து ரிவர் பிளெயின்ஸ் வந்து ஒட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நல்ல சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சிது. ஸோ அங்கே இருக்க கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணி கிடச்சிது. ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தண்ணி கிடச்சிது. நல்ல ஏற்ற இடமா இருந்தது வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. The Indo-Gangetic Plain in North India is one of the largest plains in the world. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இண்டோகேஜெட்டிக் பிளெயின் தான் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் பிளெயின் இந்த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எது பார்த்திங்கன்னா இண்டோகேஜெட்டிக் பிளெயின்.
The plain formed by Kaveri River and Vaigai are some important plains found in Tamil Nadu. Coastal plains are the low-lying lands adjacent to oceans and seas. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து are formed on mountains, plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers, winds and waves. ஸோ இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மவுண்டன்ஸ், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எரோஷனல் அண்ட் டெபாஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் ரிவர்ஸ், கிளேஷியர், விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் எல்லாம் இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம், வேலி, பீச், சாண்ட் டியூன்ஸ். ஸோ மணல் குன்றுகள் தான் பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ மணல் குன்றுகள், ஸோ இதுதான் சாண்ட் டியூன்னு அர்த்தம். ஸோ எரோஷனாக பார்த்தீங்கன்னா எரோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் தி எர்த் கிரஸ்ட். ஸோ அந்த எர்த் கிரஸ்ட்டில் இருக்க சர்ஃபேஸ் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா எரோஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எரோடட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், வெவ்வேறு இடத்துக்கு போய் டெபாசிட் ஆகும், லோ லையிங் ஏரியாஸில் போய் டெபாசிட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எதனால் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் எதனால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பை, ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, மெயின்லி பை எரோஷன் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதான் அதுக்கு மீனிங் வந்து சொல்லியிருக்காங்க, எரோஷன்னா என்ன, டெபாசிஷன்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஓஷன்ஸ். ஸோ ஓஷன்ஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ. ஸோ ஓஷன்ஸ், த எர்த் லுக் ப்ளூ வென் வி see it from space. ஸோ நான் ஸ்பேஸில் வந்து பார்க்கும்போது எர்த் வந்து ப்ளூவாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2/3 ஆஃப் இட்ஸ் இஸ் கவர்ட் பை வாட்டர். 2/3 ஆஃப் த எர்த் பார்த்திங்கன்னா வந்து வாட்டரால் கவர் ஆகப்பட்டிருக்கு. Water is found in oceans and seas. Oceans are vast expanse of water. Seas are water bodies partially or fully enclosed by land. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 5 மெயின் ஓஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் பார்த்தோம். ஸோ பசிபிக் ஓஷன் தான் லார்ஜஸ்ட்டுன்னு பார்த்தோம், ஆர்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வாட்டர் எங்கே ஃபவுண்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ்லையும் சீஸ்லையும். ஸோ ஓஷன் பார்த்திங்கன்னா பெரிய வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர், நிறைய வாட்டர் இருக்கும். சீஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ் பார்ஷியலாக இருக்கும், இல்லை ஃபுல்லி என்க்ளோஸ் பை லேண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பசிபிக் ஓஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் த டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த். ஸோ லார்ஜஸ்ட்டு அண்ட் டீப்பஸ்ட்டு. ஸோ அங்கே லார்ஜஸ்ட்டுன்னு மட்டும்தான் கொடுத்துருங்க. ஸோ டீப்பஸ்ட்டு ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கவர்ஸ் த 1/3 ஆஃப் த எர்த் டோட்டல் ஏரியா அண்ட் spreads for about 168.72 million square kilometer. It is bounded by Asia and Australia in its west and North America and South America in the east. It stretches from Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஸோ பசிபிக் ஓஷன் இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. பசிபிக் ஓஷன் பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் இந்த நார்த் டு த சதர்ன் ஓஷன் இந்த சவுத் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் அபெக்ஸ் இன் த நார்த் அண்ட் த Bering Strait which connects the Pacific Ocean and the Arctic Ocean. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ஓஷன் ரஃபாக என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். வித் அபெக்ஸ் இந்த நார்த் அதை பேரிங் ஸ்ட்ரெயிட் வித் கனெக்ட்ஸ் டு த, ஸோ நார்த்லேருந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இது பேரிங் ஸ்ட்ரெயிட் பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பசிபிக் ஓஷன் வந்து லார்ஜஸ்ட்டுன்னு பார்த்தோம், ஆர்டிக் வந்து ஸ்மாலஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ லார்ஜஸ்ட்டையும் ஸ்மாலஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவாங்க ஈஸியாக. த பெரிங் சி, the China Sea, the Sea of Japan, Tasman Sea and the Philippine Sea are some of the marginal seas of the Pacific Ocean. ஸோ அந்த பசிபிக் ஓஷனில் இருக்க மார்ஜினல் சீஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினல் பசிபிக் ஓஷனோட மார்ஜினல் சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் சி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிங் சி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்மான் சி இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மார்ஜினல் சீஸாக இந்த சீஸ்லாம் இருக்குது. Indonesia, Philippines, Japan, Hawaii, New Zealand are some of the islands located in the ocean. ஸோ இந்த ஓஷனில் என்னென்ன ஐலாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து இந்த ஓஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் மரியானா ட்ரென்ச் இஸ் 10,994 மீட்டர் அண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து
இதில் வந்து ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா வந்து ட்ரென்ச்னா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பார்த்திங்கன்னா மரியானா ட்ரென்ச். ஸோ அதோட டீப்பஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 10,994 மீட்டர் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் ஆஃப் வால்க்னோஸும் இங்கே தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் சுற்றி இருக்குது. ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ வால்க்னோஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுற்றி இருக்குது, பசிபிக் ஓஷன் வந்து சுற்றி இருக்கனால. ஸோ அதனால் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் வந்து நமக்கு தெரியும் 8848 மீட்டர்ஸ்ன்னு தெரியும். ஸோ அதை வந்து மரியானா ட்ரென்ச்குள்ளே கொண்டு போய் உள்ளே போய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டீப்பஸ்ட் பாயிண்டில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டே கொண்டு போய் உள்ளே வச்சாலும் ஸோ மீதி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2146 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 10,994 மீட்டர்ஸில் 884 மீட்டர்ஸ் போயிடுச்சுன்னா மீதி 2146 மீட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து லெஃப்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த மரியானா ட்ரென்ச் வந்து எவ்வளோ டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்றத. ஸோ அதை டிஃப்ரென்ஸை சொல்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific, meaning calm and tranquil. ஸோ இந்த பசிபிக்னு யார் பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர் தான் ஃபெர்டினாண்ட் மேகிலன் அப்படின்றவர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு கிளான்ஸ் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் பற்றி கிளான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு கடைசி அந்த கிளான்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். Atlantic Ocean is the second largest ocean on the earth. It covers 1/6 of the earth's total area and spreads about 85.13 million square kilometer. It is bounded by North America and South America in the west, Europe and Africa in the east. ஸோ பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்டில் இருக்குது, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்டில் இருக்குது. Like the Pacific, it stretches from Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. So இது பார்த்திங்கன்னா பசிபிக் மாதிரியே ஸ்ட்ரெச் ஆகுது. Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. The shape of the Atlantic resembles the letter S. S letter வந்து resemble ஆகுது. And the Strait of Gibraltar connects the Atlantic Ocean and Mediterranean Sea. So Strait of Gibraltar அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷனும் மெடிட்டேரியன் சீயும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ரூட் பிட்வீன் த ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். த டீப்பஸ்ட் பாயிண்ட் இஸ் த மில்வாக்கி டீப் இன் த பெரோட்டோ ரிச்சார்ட் ட்ரென்ச். It has the deepest of about 8,600 meter. ஸோ இங்கே வந்து ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்வாக்கி டீப் இந்த பிரோட்டோ ரிச்சார்ட் ட்ரென்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் வந்து இருக்குது. ஸோ அதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா வந்து 8,600 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கரேபியன் சி, த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, த நார்த் சி, த கல்ஃப் ஆஃப் குவைனா அண்ட் த மெடிட்டேரியன் சி ஆர் சம் இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நார்த் சி, கல்ஃப் ஆஃப் குவைனா, கரேபியன் சீலாம் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனோட மார்ஜினல் சீஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன ஐலாண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செயின்ட் ஹெலினா, நியூ ஃபவுண்ட்லேண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் ஃபாக்லேண்ட் ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ஓஷன். ஸோ ஐலாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன சீ சுற்றி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து பெரிங் ஸ்ட்ரைட்டு தான் பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரேலட்டர் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டேரியன் சீயும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுது. ஸோ ஓஷன் இது மெடிட்டேரியன் சீயை கனெக்ட் பண்ணுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேர் வந்து இந்தியன் ஓஷன் அப்படின்னு வந்திருக்கு. இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப் அண்ட் பவுண்டட் பை ஆஃப்ரிக்கா அண்ட் த வெஸ்ட், ஏஷியா அண்ட் த நார்த் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் த ஈஸ்ட். ஸோ மேப்பை பாருங்கள். ஸோ இந்தியன் ஓஷனில் பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா இருக்குது, சவுத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது, நார்த்தில் பார்த்திங்கன்னா ஏஷியா இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பவுண்டாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ் அண்ட் ரீயூனியன் ஐலாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன். மலக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷனையும் இந்தியன் ஓஷனை கனெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து மலக்கா ஸ்ட்ரெயிட் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுது. ஸோ பால்க் ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பால்க் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த பே ஆஃப் பெங்கால், த அரேபியன் சி, த பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். ஸோ பார்த்திங்கன்னா அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், ஸோ ரெட் சீலாம் பார்த்திங்கன்னா மார்ஜினல் சீஸாக இருக்குது இந்தியன் ஓஷன்ஸ்க்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜாவா ட்ரென்ச் இருக்குது. ஸோ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 7725 இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓஷன். ஸோ அது பார்த்திங்கன்னா 8,600. ஸோ இது பார்த்திங்கன்னா 7725 மீட்டர்.
ஸோ அடுத்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டிகிரி சேனல் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக தெரியும், ஓல்டு புக்கிலலாம் 10 டிகிரி சேனல் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 6, 8, 9 பற்றியும் கொடுத்துருக்காங்க. 6 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல் பற்றியும் கொடுத்துருக்காங்க. 6 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. 6னா ஐஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா வந்து செப்பரேட் பண்ணுது. 8 டிகிரி சேனல் பார்த்திங்கன்னா செப்பரேட்ஸ் மால்டீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ், எம்எம் அப்படின்னு ஞாபகம். ஸோ 9 டிகிரி சேனல் பார்த்திங்கன்னா செப்பரேட்ஸ் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ். ஸோ 10 டிகிரி சேனல் நமக்கு தெரியும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். 6 பார்த்திங்கன்னா 6I 8M அப்படின்னு ஞாபகம். 6I 8M. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்திரா அண்ட் இந்தோனேஷியா. 8 பார்த்திங்கன்னா மால்டீவ்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ். 9 பார்த்திங்கன்னா லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் அண்ட் மினிகாய் ஐலாண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஓஷனை பற்றி பார்ப்போம். இந்த சதர்ன் ஓஷன் சரௌண்ட்ஸ் த காண்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா அண்ட் இஸ் என்க்ளோஸ் பை 60 டிகிரி latitude. It covers an area of 21.96 million square kilometer. It is bordered by southern parts of Pacific, Atlantic and Indian Ocean. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சதர்ன் ஓஷன் வந்து, ஸோ சதர்ன் ஓஷன் வந்து எந்த காண்டினென்ட் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. இந்த இமேஜை பார்த்தா தெரியும். ஸோ அண்டார்டிகா காண்டினென்ட் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு சதர்ன் ஓஷன். ஸோ இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம் இல்லையா. ஸோ அண்டார்டிகா காண்டினென்ட் வந்து எந்த ஓஷன் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சதர்ன் ஓஷன் தான் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி லேட்டிடியூடில். இட் இஸ் பார்டர்ட் பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் த இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ இதோட பார்டர்லாம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷனோட பார்டர் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது. The Ross Sea, Weddell Sea and Davis Sea are the marginal seas of this ocean. Farewell Island, Bowman Island and Harst Island are some of the islands located in this ocean. The water in the ocean is very cold. ஸோ சதர்ன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். மச் ஆஃப் இட் இஸ் கவர்ட் பை sea ice. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஸ் டைப்பில் தான் இருக்கும் இந்த சீயை பார்த்தீங்கன்னா. த டீப்பஸ்ட் பாயிண்ட் in the ocean is சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சவுத்துன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் வித் டெப்த் ஆஃப் 7-35 மீட்டர். ஸோ இது ஜாவா ட்ரென்ச் பார்த்திங்கன்னா 7-725 மீட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 7-35 மீட்டர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷனை பற்றி பார்ப்போம். ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன். ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் அந்த பாயிண்ட்டு. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 15.56 million square kilometer. இட் லைஸ் வித் இன் த ஆர்டிக் சர்க்கிள். இட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரோசனாக தான் இருக்கும். நார்வேரியன் சி, கிரீன்லாண்ட் சி, ஈஸ்ட் சைபீரியன் சி அண்ட் த பேரன் சி ஒரு சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த ஓஷன். ஸோ இந்த ஓஷனை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, கிரீன்லேண்ட் இருக்குது. சவுத்தில் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏஷியா, யூரோப்லாம் இருக்குது. ஸோ என்ன சைபீரியன் சி இருக்குது, பேரன் சி இருக்குது, கிரீன்லேண்ட் சி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. ஸோ கிரீன்லேண்ட், நியூ சைபீரியன் ஐலாண்ட் அண்ட் நோவாயா ஜெம்லியா islands or some of the islands located in the Arctic Ocean. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ சைபீரியன் ஐலாண்ட், நோவாயா ஜெம்லியா ஐலாண்ட் தான் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸாக இருக்குது இந்த ஆர்டிக் ஓஷனில். த நார்த் போல் இஸ் சிச்சுவேட்டட் இன் த மிடில் ஆஃப் த ஆர்டிக் ஓஷன். ஸோ நார்த் போல் பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆஃப் த ஆர்டிக் சர்க்கிளில் வந்து மிடில் ஆஃப் த ஆர்டிக் ஓஷனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா யுரேஷியன் பேசிஸ் தான் பார்த்திங்கன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. deepest point in the Arctic Ocean, which is about 5449 meter in the depth. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷனில் பார்த்திங்கன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து யுரேஷியன் பேசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மீட்டர் பார்த்திங்கன்னா வந்து 5449 in depth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மேப்பை மிஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு வந்துடும். ஸோ காண்டினென்ட் ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பசிபிக் ஓஷன் பார்ப்போம். லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன். ஸோ அது தெரியும். ஸோ டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மரியானா ட்ரென்ச். எவ்வளோ 10994 மீட்டர். சைனா ஃபால்க்லோ பார்த்திங்கன்னா ரிங் ஆஃப் ஃபயர் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன் பார்ப்போம். ஸோ அட்லாண்டிக் பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். இதோட ஷேப் வந்து எப்படி ரிசம்பிள் ஆகும். ஸோ பசிபிக் ஓஷன் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா வந்து எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிஸியஸ்ட் ரூட் பிட்வீன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் பார்ப்போம். இட் இஸ் த நேம்ட் ஆஃப்டர் இந்தியா, தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன், ட்ரையாங்கிள் இன் ஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து
சதர்ன் ஓஷன் பார்ப்போம். சதர்ன் ஓஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த 5th largest continent in size. No permanent residents, researchers around 4,000 people stay here. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th largest continent in size அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, அண்டார்டிகா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டார்டிகா பார்த்தீங்கன்னா வந்து 5th largest continent size. பெர்மனன்ட் ரெசிடென்ட் யாருமே இங்கே கிடையாது. ரிசர்ச்சர்ஸ் தான் இருக்காங்கங்க. 4,000 பீப்புளை வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சதர்ன் ஓஷன் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க, சரௌண்ட்ஸ் த காண்டினென்ட்ஸ் ஆஃப் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகாவை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா அந்த சதர்ன் ஓஷன் இருக்குது. இட் இஸ் பார்டர்ட் பை சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ இந்த 3 ஓஷனும் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர்ட் ஆகிருக்கு. டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் பார்ப்போம். ஆர்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஓஷன். இட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ். யூரேஷியன் பேசன் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷன் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இந்தியன் ஓஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரென்ச் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரோப் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் சைஸ். இட் ரேங்க்ஸ் 3rd இன் டோட்டல் பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. ஸோ நார்த் அமெரிக்கா பார்ப்போம். இட் இஸ் த 3rd largest continent in size. It ranks 4th in the total population of the world அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸாக வந்து பார்க்கணுன்னா ஸோ இந்த வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கிளான்ஸாக பார்க்கணுன்னா இந்த மேப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐலாண்டில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்ச்னா சொன்னோம் இல்லையா, அந்த டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனின்சுலானா லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் 3 sides. ஸோ 3 sides வந்து ஒரு லேண்ட் வந்து 3 sides எல்லாம் வாட்டரால் சூழப்பட்டிருந்து அது பெனின்சுலா. ஐலாண்டுனா பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ். எல்லா சைடும் வந்து வாட்டரால் சுற்றப்பட்டிருந்துச்சுன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஐலாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸசைஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த்? ஸோ ஆர்டிக் ஓஷன் தான். மலக்கா ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் Pacific and Indian Ocean. Which of the following is the busiest ocean? ஸோ நமக்கு தெரியும் அட்லாண்டிக் ஓஷன் தான். ஃப்ரோசன் காண்டினென்ட் இஸ் அண்டார்டிகா. A narrow strip of water that connects 2 large water bodies பார்த்திங்கன்னா வந்து an isthmus அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர். A narrow strip of water that connects 2 large water bodies. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, a narrow strip of land which connects 2 large land masses or separates 2 large water bodies தான் பார்த்திங்கன்னா வந்து isthmusன்னு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்னா பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் லிங்கிங் 2 large water bodies. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 larger water bodies வந்து வாட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட். ஸோ அங்கே வந்து ஒரு லேண்டு கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா isthmusன்னு பார்த்தோம். ஸோ ஒரு வாட்டரை வந்து 2 large water bodies வந்து கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட். ஸோ ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. The world's largest continent is Asia. Chota Nagpur is the mineral-rich plateau in India. The largest ocean is Pacific Ocean. Deltas are third-order landforms. Island continent is Australia. So island continent எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா தான். Circle the odd one out. Africa, Europe, Australia, Sri Lanka. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். ஆர்டிக் ஓஷன், the Mediterranean Sea, Indian Ocean, Atlantic Ocean. ஸோ அது பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சீ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சரு. பிளாட்யூ, வேலி, பிளெயின், மவுண்டன். ஸோ ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து 3rd order, மற்ற 3ம் பார்த்திங்கன்னா வந்து 2nd order. த பே ஆஃப் பெங்கால், பெரிங் சி, சைனா சி, டாஸ்மன் சி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பசிபிக் ஓஷனை சேர்ந்தது. பே ஆஃப் பெங்கால் வந்து பசிபிக் ஓஷனை சேர்ந்தது கிடையாது. த ஆண்டேஸ், ராக்கீஸ், த எவரெஸ்ட், த ஹிமாலயஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் தான். இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். இந்த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் பார்த்திங்கன்னா வந்து சதர்ன் ஓஷனில் சேர்ந்தது. மில்வாக்கி ட்ரென்ச் பார்த்திங்கன்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஸோ மரியானா ட்ரென்ச் பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷன். யூரேஷியன் பேசின் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷன். ஸோ ஜாவா ட்ரென்ச் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஓஷனை சேர்ந்தது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிளெயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை ரிவர்ஸ். ஆப்வியஸ்லி கரெக்டு. த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியன் ஓஷன். ஸோ இல்லை கிடையாது, இப்போ தான் பார்த்தோம் நம்ம சதர்ன் ஓஷனில் ஃபவுண்ட் பண்ணுறது. பிளாட்யூஸ் ஆஃப் ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஆமாம், ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கும் பிளாட்யூஸில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 and 3 தான். Mountains are second order landforms. ஸோ கரெக்டு தான். மரியானா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து முடியுது. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்மில் இருக்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம இனிமேல் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ சிவிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கடைசியில் வந்து சிவிக்ஸு, எக்கனாமி 6th, 7th, 8th புக்கில் இருக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.